வணக்கம். அதிமுகவுடைய வெற்றி உறுதியானது. ஆர்ப்பரிக்கும் அதிமுக தொண்டர்கள். திருவிழா போன்று கும்மிடிப்பூண்டியில் குவிந்த கூட்டம். இந்த கூட்டம் கூடுது இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு, அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நம்முடைய நண்பர்கள் சில கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு தானா வருதா இல்ல அவங்க ஆளுங்க காசு கொடுத்து கூட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஆனா அதிமுக காரன் கடந்த ஆட்சியில கொள்ளடிச்சு வச்சுக்கிறாயா, அதனால காசு கொடுத்து கூட்டு வராயா கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதற்கான விளக்கத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த விளக்கம் சரியா இல்லையான்னு பாருங்க. இந்த கூட்டம் அப்படியே அதிமுக வெற்றிக்கு உதவுதா இல்லை என்ற விஷயத்தையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இரண்டாவது, நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலையில அதிமுக தொடர்பாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கும்மிடிப்பூண்டியில பதிலடி கொடுத்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருப்பது சரியா தவறா அப்படின்னு நாம ரெண்டாவதா பார்க்கணும். முதல்ல என்ன பண்ணணும், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல கூட்டத்தை பார்த்துடலாமா? ஏன்னா திருவிழா போன்று கும்மிடிப்பூண்டியில அவ்வளவு கூட்டம் குவிந்திருக்குது, பார்த்துட்டு வாங்க. கும்மிடிப்பூண்டி தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் மக்கள் அத்தனை பேர் திரளாக எழுச்சியாக கடல் போல் மக்கள் வெள்ளம் இங்கே குழுமி காட்சியளிக்கிறீர்கள். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரம் எழுச்சியே சாட்சி. எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தை பார்த்த உடனே கும்மிடிப்பூண்டி நமக்கான தொகுதி ஆயிடுச்சு அப்படின்னு உறுதிப்படுத்துகின்றார். அந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்குது. இப்போ இந்த கூட்டத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா காசு கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. இந்த கூட்டம் எல்லாம் கும்மிடிப்பூண்டியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பல்வேறுபட்ட ஊர்கள்ல இருந்து பல்வேறுபட்ட வாகனங்கள்ல அதிமுக நிர்வாகிகள் காசு கொடுத்து இவங்களை கூட்டு வந்திருக்காங்க. 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் என்று சொல்லிட்டு பல கிலோமீட்டர்களை கடந்து ஆட்களை ஒன்று திரட்டி இருக்கின்றார்கள். காசு கொடுத்து ஆட்களை ஒன்று திரட்ட மெனக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக காரங்க. இப்படி எடப்பாடி பழனிசாமி வரார் என்று சொன்ன பிறகு இவ்வளவு மெனக்கெடுகின்ற இந்த அதிமுக நிர்வாகிகள் அதே ஊர்ல அங்க இருக்கின்ற மக்களை அதிமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக காசு கொடுத்து கூட்டு போயிட்டு ஓட்டு போட வைக்க மாட்டாங்களா? அதற்காக மெனக்கிட மாட்டாங்களா? எடப்பாடியார் வராரு வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்றதுக்காக மெனக்கிடக்கிறவங்க, காசு கொடுத்து கூட்டு வரவங்க அதே ஊர்ல போய் பூத்துல ஓட்டு போடுங்கம்மா இந்தாம்மா காசு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட வைக்க மாட்டாங்களா? அதற்கான அனுபவம் இல்லையா? இல்ல பல தேர்தல்ல அப்படிதான் இந்த கூட்டத்தை வாக்குகளா இவங்க மாத்தலையா? பல கிலோமீட்டர் எடப்பாடி பழனிசாமிக்காக காசு கொடுத்து கூட்டு வரவங்க அதே ஊர்ல இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு போட வைக்க மாட்டாங்களா? என்ன இது லாஜிக்கு? அதனால இங்க வந்திருக்கக்கூடிய கூட்டம் அதிமுகவுக்கு வாக்குகளா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப திமுக மட்டும் காசு கொடுக்காத ஆட்களை ஒன்று கூட்டுறாங்களே, என்ன காசு கொடுத்துதான் எல்லாரையும் ஒன்று கூட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் காசு கொடுக்காம கூட்டம் வருது. சீமானுக்கும் கூட்டம் வருது. ஆனா அந்த கூட்டம் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த மாதிரி, விஜய்க்கு வந்த மாதிரி, திமுக வந்த மாதிரி அளவில்லாத கூட்டம் வரல. எங்கன்னா ஒரு சொற்பொழிவு நடக்கிறது, ஆன்மீக கூட்டங்கள் நடக்கிறது, கருத்தரங்கங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு அறைக்குள்ள 200-300 பேர் கூடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான கூட்டங்கள் மட்டும்தான் சீமானுக்கு கூடுது. அலைமோதும் கூட்டம் சீமானுக்கு கூடல. அதனால சீமானுக்கு கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு கூட்டம் கூடுது. காசு கொடுக்காம தான் சீமானுக்கும் ஆட்கள் வராங்க. ஆனா அந்த கூட்டம் விஜய்க்கு வர மாதிரி கூட்டம் வரல. ரெண்டாவது, விஜய்க்கு வருகின்ற கூட்டம் ஏன் வாக்குகளா மாறாதா? மெனக்கிட்டு அவனும் பல கிலோமீட்டர் விஜயை பார்த்துட்டு போறவன் அதே ஊர்ல பூத் இருக்கும்போது அந்த பூத்துல போய் ஓட்டு போட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. ஆனா விஜய பார்க்க வரவங்க அத்தனை பேரும் ஓட்டு போடுவாங்கன்ட்டு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? விஜயகாந்துக்கு ஏன் போடல? ஏன் வடிவேலை பார்க்க வந்தவங்க ஏன் அப்படியே போய் அதே ஊர்ல இருக்கக்கூடிய பூத்துல வடிவேலுக்காக போடல? சொல்லுங்க.
வடிவேல் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணாருப்பா, வடிவேல் நின்று இருந்தா போட்டிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த தமிழகத்துல எத்தனையோ நடிகர்கள் தனக்கு வருகின்ற கூட்டத்தை பார்த்துட்டு கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து போடல. அதனால விஜய்க்கு வருகின்ற கூட்டம் அப்படியே போய் வாக்குகளா மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏமாந்து தான் போனோம். தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறம் அதிமுக எவ்வளவு வாக்குகள் வாங்குது, அப்புறம் திமுக எவ்வளவு வாக்குகள் வாங்குது, விஜய் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாரு அப்படின்ற விஷயமானது நல்லா தெரியும். அப்பதான் நிர்வாகி எவ்வளவு முக்கியம், தன்னிச்சையா வருகின்ற கூட்டம் எவ்வளவு துபாகூர் கூட்டம் அப்படின்னு நல்லா தெரியும். அதனால அதிமுக காரங்க ஆட்களை காசு கொடுத்து ஒன்று திரட்டுகின்ற போது அதை பூத்துல கொண்டு போயும் ஓட்டு போட வைப்பாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ரெண்டாவது, இந்த கூட்டம் அதிமுகவுக்காக வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா தூங்கி எழுந்தா போதும் என்ன பேசுறாங்க எல்லாரும், என்னங்க இன்னும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1.5 மாசம் தான் இருக்குதுங்க. ஏன்னா இன்னைக்கு தேதி 31ங்க, அப்புறம் மறுநாள் ஜனவரி 1, பிப்ரவரி 15க்கு மேல வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. அதனால 1.5 மாசம் தான் இருக்குது. 1.5 மாசம் இருக்கிற இந்த தருணத்துல கூட அதிமுக கூட்டணி இன்னும் முழுமை பெறவே இல்லை. யாரு கூட்டணிக்கு வருவாங்கன்னு தெரியல. அதிமுகவும் பிளவுபட்டிருக்கிறது, பாஜகவும் மதவாத கட்சி, பாமக வடமண்டலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் அது 2ஆ உடைஞ்சிருக்கிறது. தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இல்ல, அதுவே வந்து ஒரு பலவீனம். அது மட்டும் கிடையாது, பாமக 2 உடைஞ்சிருந்தாலும் ஒன்னு இங்க வரும், ஒன்னு தவேக்காவுக்கு போகும் போல் இருக்குது. இப்படி பாமக 2 இருந்தாதான் பலம். அப்புறம் கிருஷ்ணசாமி வந்தாருன்னா ஜான் பாண்டியன் வரமாட்டார் போல இருக்குது. ஏன்னா அந்த 2 பேருமே வந்து ஒரே தொகுதி தான் கேட்பாங்க. எடப்பாடி எப்படி சமாளிக்க போறாரு? அதோட தமாக இருக்கிறது, அப்படி ஒரு கட்சி இருக்குதா என்பதே சந்தேகமா இருக்குது. மக்கள் பிரச்சனைக்காக களத்துல நிக்கவே இல்லை. அதிமுக ஒருங்கிணைக்கலாமா என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா என்டிஏ கூட்டணி பலப்படும். ஆனா அவங்க விஜயுடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால நம்முடைய டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் அவங்க விஜயுடன் போறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. தொகுதியிலிருந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. சோ விஜயும் வந்து ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்கிறாரு, அதிமுகவும் பலமா ஒரு கூட்டணி கட்டமைக்க வேண்டும். அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போச்சு. ஆனா திமுக கூட்டணி மட்டும்தான் பலமா இருக்கிறது. இப்படி தூங்கி எழுந்தா போதும் அதிமுக எதிராக எதிர்மறையான கருத்துக்களே தான் பேசியிருப்பாங்க, ஒண்ணு கூட பாசிட்டிவான கருத்துக்களே இருக்காது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அதிமுக பத்தி பேசினவங்க நாளைக்கு திமுக பத்தி பேசுவாங்களா? ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதி கேக்குதான். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றார், கூட்டணி ஆட்சி உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. ரெண்டாவது, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்து நெருக்கத்திலையும் சரி, இல்ல தேர்தல் முடிந்த பிறகும் சரி, ஒரு சூழ்நிலை வரும், கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து ஆட்சியா என்று. அந்த தருணத்தில் நாங்க சரியான நேரம் பார்த்து காய் நகர்த்துவோம் அப்படிங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதியாக அரசு ஊழியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. அப்படி இருக்கும்போது களத்துல எப்படி மீண்டும் திமுக போய் வாக்கு கேட்கும்? அதனால கண்டிப்பாக நாங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றதான் சொல்லுவோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போர்க்குடி உயர்த்துகின்றன. இரண்டாவது, திருப்பரங்குன்றம் பிரச்சனையானது விஸ்வரூபம் எடுத்திருப்பதனால ஜவஹர்லா என்ற இஸ்லாமிய கட்சியை இன்னைக்கு திமுக முன்னிலைப்படுத்த முடியாது. மூடிக்கிட்டு கூட்டணியில் அமைதியா இருந்தா சொல்ல முடியும். வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் ரைட் எடுப்பார் எந்த பக்கம் லெப்ட் எடுப்பார்னு தெரியல. விஜயா கூட போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதிமுக கூட வரமாட்டார்னு வேல்முருகன் உறுதியே சொல்ல முடியாது. அதனால திமுக கூட்டணியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. தொகுதி உடன்பாடின் போது மதிமுக அப்படியே வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நம்ம மோடியை பொறுத்தவரை கூப்பிட்டு 2 வார்த்தை பேசினார்னா சரியா வந்து மதிமுக அதிமுக கூட்டணிக்கு வந்துடும். ஏன்னா மதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனி சின்னத்துல நின்று வெற்றி பெற்று விட்டார்கள். இப்ப கட்சி அங்கீகாரம் பெறணும், கொடுக்கிற தொகுதி வந்து நாங்க தனியா, அதாவது தனி சின்னத்துல நாங்க போட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. சோ பல்வேறுபட்ட கண்டிஷனை போட்டு திமுக கூட்டணிகள் திமுகவுக்கு அழுத்தம் தருகிறது. என்னைக்காவது ஒரு விவாதம் அந்த கூட்டணியினுடைய பலவீனத்தை பத்தி யாராவது பேசுறாங்களா?
எதற்காவது பேசுறாங்களா? ஆனா இப்படி அதிமுக பற்றி எதிர்மறையா பேசுகின்ற போது கூட இவ்வளவு கூட்டம் திருவிழா போன்று கும்மிடி பூண்டியில ஒன்றாய் திரண்டு இருக்குது என்றால் அதிமுக மீது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லையா, திமுக மீது பயங்கரமான அதிருப்தி இருக்கிறது, அவ்வளவுதான். இல்லனா இந்த கூட்டம் ஏன் வரப்போகுது? அதுலயும் அதிமுக உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுகின்ற போது இவ்வளவு கூட்டம் வருதுன்னா, இல்ல அதிமுக பலவீனத்தை பத்தி ஊடகம் அன்றாடம் கதறும் போது கூட அதிமுக நிர்வாகிகள் சோர்வடையாம இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறாங்கன்னா அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்பதுதான் கள நிலவரமா இருக்குது. அதனால அதிமுக தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பதும் கும்மிடி பூண்டியில இவ்வளவு கூட்டம் குவிந்ததை பார்த்து வெற்றியை உறுதி செய்து விட்டோம் என்று சொல்வதும் இது யதார்த்தமானது, ஓவரான கான்பிடன்ட் கிடையாது. ஏன்னா கும்மிடி பூண்டியா இருக்கலாம், சென்னையா இருக்கலாம், சென்னை புறநகர் பகுதியா இருக்கலாம், திமுகவினுடைய கோட்டைகள். கடந்த காலங்களில் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணா கூட சரி காஞ்சிபுரத்தில் தான் மீட்டிங் வைப்பாங்க, சென்னை புறநகர்ல மீட்டிங் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டம் வராது, திமுக காரங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திமுகவுடைய கோட்டையில இவ்வளவு கூட்டம் வர்றது, ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சிக்கு சாவு மணி அடிக்க காலம் நெருங்கி விட்டது. அதிமுக வெற்றியை உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பதுல மாற்று கருத்து கிடையாது. அது மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற கட்டாயம் எடப்பாடி பழனிசாமி இருக்குது. அதனால நிர்வாகிகளை கடுமையா வேலை வாங்குறாரு. அதான் இந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பது போல எனக்கு தெரியுது. ஆனா உண்மையாகவே நேற்று திருவிழா போலதான் கூட்டங்கள் இருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா பதிலளித்திருந்தார். என்ன பதிலளித்திருந்தாரு? ஏயா, அதிமுக இன்ஜின் இல்லாத வண்டியா, அத பாஜக என்ற லாரி கட்டி இழுத்துட்டு போதா? ஏன்னா பெட்ரோல் இல்லை என்றாலும் கூட காரை தள்ளின்னு போயிட்டு நம்ம பெட்ரோல் போட்டு ஓட்டி போலாம். ஆனா அதிமுக என்ற காருக்கு என்ஜினே இல்லை, பாஜக என்ற லாரி தான் அதை கட்டி இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி நேற்று கும்மிடி பூண்டியில அதிமுக என்ஜின் இல்லாத கார் கிடையாது, திமுக தான் என்ஜின் இல்லாத காரு, கூட்டணிகள் தான் அந்த காரை இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்னார். ஆனா இப்போ அந்த லாரியை பொறுத்த வரைக்கும் மக்கர் பண்ணுது. திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குதா? இருக்குது. திமுக தான் என்ஜின் இல்லாத காரா? ஓகே, அந்த காரை கூட்டணியில் இழுத்தும் போதா? அப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரிதானுங்களே. ஏன்னா அதிமுக வரலாற்றுல நிறைய முறை பாத்தீங்கன்னா தனித்து நின்று இருக்கின்றார்கள். 2024, 2016 சட்டமன்ற தேர்தலா இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கலாம், உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம். 2011 உள்ளாட்சி தேர்தலில் தனித்து தான் நின்னாங்க. இப்படி எந்த தேர்தலா இருந்தாலும் சரி தனித்து நின்று இருக்கக்கூடிய அதிமுகவுடைய காருக்கு என்ஜின் இருக்கா இல்லையா? என்றைக்கும் தனித்து நிற்காத திமுகவுடைய காரு என்ஜின் உள்ள காரா? எனக்கு தெரிந்து 57 இருந்து யாருடனாவது கூட்டணி போட்டு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. கூட்டணி இல்லாம தேர்தலை சந்தித்த சரித்திரமே கிடையாது திமுக. அப்படின்னா எந்த கட்சிக்கு என்ஜின் இல்லை? எப்போதோ கூட்டணி உடனே போட்டிடுகின்ற திமுக என்ஜின் இல்லையா? பரவாயில்லையா, தனித்தே நிற்பேன் அப்படின்னு தனித்து களத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சிக்கு என்ஜின் இல்லையா? அப்ப எடப்பாடி பழனிசாமி கரெக்டா தான் சொல்லிக்கிறாரு, திமுக என்ற காருக்கு என்ஜின் கிடையாது, திமுக கூட்டணி என்ற லாரி தான் இழுத்துட்டு போகுது. ஆனா அந்த லாரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கர் பண்ணுது. கூட்டணி ஆட்சி வேணும், அதிக தொகுதிகள் வேணும், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, மதமும் சாதியும் அடையாளப்பட்டு கிடக்கின்ற அந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தொகுதி கொடு என்று கேட்டு களத்துக்கு போராட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இரண்டாவது, வாக்குறுதி கொடுத்த திமுக வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, எல்லாமே போராட்டங்களமாக இருக்கிறது. இப்படி திமுக என்ற காரு போகின்ற வழியெல்லாம் தடைகள். இரண்டாவது, அந்த காருக்கு என்ஜினும் இல்ல, அதனால கூட்டணிகள் தான் இழுத்துட்டு போனோம். ஆனா அந்த காரு நகர்வதற்கு முக்கியமா இருக்கக்கூடிய லாரியே மக்கர் பண்ணுகின்ற போது அப்புறம் திமுக எப்படா வெற்றி பெறும்? எந்த காரு என்ஜின் இல்லாத காரு அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு. சும்மா கைத்தட்டல் பிச்சுக்கிச்சு. அது மட்டும் கிடையாது, முதல்வர் பேசுகின்ற கூட்டம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற கூட்டத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாதி பேர் அவங்க பேசி முடிப்பதற்குள்ளாக கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் எடப்பாடியார் கூட்டத்தை நீங்க பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமி பேசி முடிச்சிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி எல்லா பக்கமும் திரும்பி ரெட்டலை காட்டுவார். நீங்க பார்க்கலாம்,
கூட்டம் அந்த தருணத்துல தான் அப்படியே ஆர்ப்பரிக்கும். ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க அப்படியே எடப்பாடி பழனிசாமி பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னு திரும்பி போக மாட்டாங்க. அதனால எனக்கு தெரிந்து அதிமுகவுக்கு வருகின்ற கூட்டம் ஏதோ எதிர்பார்ப்புடன் தான் வருது. பணம் கொடுத்தாலும் எடப்பாடி கிட்ட ஏதோ எதிர்பார்க்கின்றார்கள் என்பதில் மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லைன்னா தமிழகத்துல மாற்றம் இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. போதை பொருளும் அப்புறம் வன்முறைகளும் கொலைகளும் கற்பழிப்புகளும் அதிகரிச்சு போச்சு. நாளைக்கு எவன் வீட்டுக்கோ வருது, நம்ம வீட்டுக்கு ஏன் வராது என்ற எண்ணமும் இருக்கிறது. அதனால திமுக ஆட்சி வேண்டாம், அதிமுக ஆட்சி வேண்டும் என்ற மாற்றம் மக்கள் மனங்கள்ல வந்திருப்பது போல நான் நினைக்கிறேங்க. சரி நண்பர்களே, அதிமுக வெற்றியை உறுதி செய்ததா கும்மிடிப்பூண்டியில் குவிந்த கூட்டத்தை வச்சு உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.